வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரைக்காக உதகை வந்தார். அவருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்பு தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், கடந்த அதிமுக ஆட்சியில் நீலகிரி தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உதகையில் மருத்துவக் கல்லூரியை நாங்கள்தான் கட்டினோம். ஆனால் ஸ்டாலின் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்துவிட்டு அவர்கள் கட்டியது போல் பேசி வருகிறார் என்றும், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தேனி தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போம் என்றும், எனவே நமது வேட்பாளரை பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த பரப்புரையில் அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி, நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் கூடலூர், உதகை, கோத்தகிரி, குன்னூர் பகுதிகளிலிருந்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, இருந்தாலும் இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அதே செய்ய வேண்டும். இந்த கொடி முன்னாடி கொடி டிவி எடுத்துட்டு பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியிலே கொண்டு வந்து உங்களுடைய அன்பை பெற்றார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும். திமுக வேட்பாளர் யார் என்று தெரியும். அவருக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை. அவர்